தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவசர ஆலோசனை நடத்துகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி அதிகமாக கேட்பதாகவும், ஆனால் அதை தருவதற்காக திமுக தற்பொழுது மறுப்பதாகவும், புதிய கட்சிகளினுடைய சேர்க்கை காரணமாக அவ்வளவு தர இயலாதுன்னு சொல்றதாகவும் இருக்கிறது. இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் என்ன முடிவெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? பூங்குழலி சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட தொகுதி பேச்சுவார்த்தை குழு, அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் 3 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். மாநில செயலாளர் வீரபாண்டியர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் இந்த பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவசர கூட்டமாக நடைபெறக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. ஏற்கனவே 3 கட்டமாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே போட்டியிட்ட 6 தொகுதியை விட கூடுதலான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று திமுகவிடம் வலியுறுத்தி வருகிறது. ஆனால் திமுக தரத்தில் கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகளை விட குறைத்த எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது தெரிகிறது. இதன் காரணமாக தொகுதி பங்கீடு இதுவரை இறுதி செய்யப்படவில்லை. கடைசியாக 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்த நிலையில் அன்றைய தினம் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த இறுதி தொகுதி பங்கீடு முடிவாகவில்லை. அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருந்தார். அதாவது எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளோடு பேசிவிட்டு அது குறித்த ஆலோசனை நடத்திவிட்டு என்ன என்ற முடிவுகளை எடுப்போம் என தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தான் அதன் பிறகாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் நடத்தப்பட்டது. அதே போன்று பொதுக்குழு கூட்டமும் முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் திமுக கூறும்படியாக இந்த 6 தொகுதிகளை விட குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளை ஏற்றுக்கொள்வதா அல்லது தொடர்ந்து திமுகவிடம் வலியுறுத்தி அந்த 6 தொகுதிகளாவது பெறுவதா என்பது குறித்த ஆலோசனையில் முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடிப்படையில் அடுத்ததாக நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ளது. நிர்வாக குழு கூட்டம் தான் இறுதியான முடிவாக இருக்கும். ஆனாலும் இந்த செயற்குழு கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். புதுச்சேரி இதயா மகளிர் கல்லூரியில் என் நாடு என் ஓட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறை